திரு மணி சட்டேருந்து விவாதத்தை துவங்குறேன். விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணையில் 2வது முறையாக பங்கேற்றிருக்கிறாரு. எப்படி சார் இருக்கும் இது? எப்படி ஒரு அரசியலாக மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே நான் இதே மாதிரி விவாதத்தில் சொல்லியிருக்கேன், இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒன்றுமே இல்லையே என்பது தான் என்னுடைய இன்றைய புரிதலும். ஏன்னா சிபிஐ வழமையாக அவர்களுடைய முறைப்படி என்ன விசாரணை செய்ய வேண்டும், செய்கிறார்கள். உள்ளதை சொல்ல போகிறார்கள், போய் பதிவாக போகிறது. உள்ளது என்ன? உள்ளது என்ன? இவர்கள் பரப்புரைக்கு போனவங்க, அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று போனவங்க, காவல்துறையின் அனுமதி பெற்று போனவங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு அங்குலமும் என்ன காவல்துறையின் பொறுப்பு தானே. இவங்க பொறுப்பா? இவங்க நல்லது செய்கிறாங்க, கெட்டது செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, ரைட்டு செய்கிறாங்க, நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பினாங்க, அந்த பக்கம் திரும்பினாங்க, அங்கே போய் தள்ளி நில்லுன்னாங்க, இங்கேயே தள்ளி நின்னாங்க. இதெல்லாம் கூட எல்லாமே அங்குலம் அங்குலமாக தீர்மானிப்பது அரசு தானே, அங்குள்ள காவல்துறை தானே, இல்லையா? அதனால் இதில் வெள்ளிடை மலையாக தெரியுது. இதற்கும் விஜய் கட்சியில் உள்ளவர்களை போட்டு கிரில் பண்ணுவதற்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஆனால் இது தேர்தல் அரசியல் ஆகிவிட்டது. இன்னும் தேர்தல் அரசியல் ஆக்குறது யார்? தேர்தல் அரசியலில் விஜய்க்கு எதிராக தேர்தல் அரசியல் ஆக்குவது யார்? அப்படி தானே கேட்குறீங்க? தேர்தல் அரசியல் ஆக்குவது யார்? விஜயா, திமுகவா, பாஜக? ஐயா, இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்பது, சிபிஐ கேள்வி கேட்பது என்ன, வழக்கு போடுவார்களா என்பது எல்லாம் யாரை எதிர்த்து? விஜய் எதிர்த்து. விஜய் எதிர்த்து. விஜய் எதிர்த்து தேர்தல் அரசியல் பண்ணுவது யார்? யார் பண்ண முடியும்? விஜய் யாரை எதிர்த்து தேர்தல் அரசியல் பண்ணுறாரு? தேர்தல் அரசியல் தான் வந்தார், தேர்தல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. பிறகு யாரை எதிர்த்து பண்ணுறாரு? தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியை. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி தான் ஆக்டோபஸ் போல என்ன பரப்புரை நிறுவனங்கள், பரப்புரை வலைத்தளங்கள் எல்லாமே இருக்குது. நாட்டை அவருக்கு போட்டியே என்ன? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு போட்டி என்னது இன்னைக்கு? கருத்து எல்லாவற்றிலும் எனக்கு போட்டி மோடி. கருத்துரிமை மறுப்பதில் மோடியா கோடி மேடியா என்று இந்தியாவுக்கும் சொல்லப்பட்டது. எனக்கு போட்டி, அதே மாதிரி நான் செய்வேன் என்பது தானே. அப்போது ஊடகத்திலே முழுக்க ஒரு ஆக்கிரமித்து கொண்டு ஆக்டோபஸ் வேலையை செய்வது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற மிகச் சிறப்பாக செய்வதில் திறமை வாய்ந்த, எப்பொழுதுமே உண்மையை போய் சொல்லாமல் இருப்பதற்கு, அல்லது என்ன பொய்யை பொய் போன்று இல்லாமல் சொல்வதற்கு, அல்லது மிகைப்படுத்துவதற்கு, பரப்புரை செய்வதற்கு காலமாக பயிற்சி பெற்றவர்கள் தானே. அதனால அவர்களுடையது தான் இன்னும் உங்களை கேள்வி கேட்க வச்சு, எங்களை உட்கார வச்சு பதில் சொல்ல வச்சிருச்சு. ஆனால் இடி, சிபிஐ, சென்சார் போர்டு எல்லாமே மத்திய அரசுடைய ஆயுதங்கள் அப்படின்னு திமுக சொல்றாரு. முதலமைச்சர் ட்விட்டர் இல்லை, திமுகவுக்கு புரியும். ஏன்னா காங்கிரஸ் வாஜ்பாயி மத்திய அரசில் இருக்கும் பொழுது பிரதமராக உடன் இருந்தவங்க. அப்போ அவங்க சொல்லுறது போய் சொல்ல முடியுமா? அதே மாதிரி காங்கிரஸ் மத்திய அரசில் இருக்கும்போதும் உடன் இருந்தவங்க. இப்படியாக 16 ஆண்டு பயணம் செஞ்சவங்க. சமீபத்தில் அவங்களுக்கு தானே தெரியும் மத்திய அரசில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் எதை கையாள முடியும், இப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்த முடியும், சிபிஐயை, இடிஐ, ஐடிஐ எல்லாம் பயன்படுத்த முடியும். அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் தெரிஞ்சதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதனால் நான் அவங்கள என்ன மறுப்பதற்கான நியாயங்கள் என்கிட்ட இல்லை. நானாக போய் பார்த்தேன், அவங்களுக்கு தானே தெரியும், அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏன்னா இதையெல்லாம் செய்வதற்கு அவர்களும் உடன் இருந்தவர்கள் தானே அர்த்தம், 16 ஆண்டு. அதனால் அவங்களுக்கு தெரியுது. சிபிஐயை பொறுத்தவரை அப்படி செய்வதுக்குன்னா நீங்கள் அதாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் என்பது ஜரூர் ஆகும். அரசியல் கட்சிகளுக்குள்ள பெரிய பளபளப்பாகும். அப்பொழுது அங்கே ஒருத்தரை பிரணாப் முகர்ஜி அப்படின்னு ஒருத்தரை நிறுத்துகிறாங்க, சோனியா காந்தி, இல்லையா? ஏன்னா அது நீங்கள் நிதியமைச்சரிலிருந்து உங்களுக்கு பிரதமருக்கு விரும்புகிறீர்கள், உங்களுக்கு பிரதமர் கொடுக்கவே முடியாது என்று 2 முறை நரசிம்மராவ் காலத்திலும் என்ன இது மன்மோகன் காலத்திலும் மறுத்துவிட்டு, பிறகு உங்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டு ப்ரமோஷன் கொடுத்துட்டா நீங்கள் இங்கே போட்டி போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நிதித்துறையிலையும் நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த வோடோஃபோனுக்கெல்லாம் எதிராக பேசிட்டீங்க. சிதம்பரம் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு, வோடோஃபோனுக்கு ஆதரவாக நிதித்துறை எடுத்தீங்க, அதனால் நீங்கள் ப்ரமோட் ஆகி போயிருங்க குடியரசுத் தலைவர்னு ஆக்கினாங்கிற கதை கூட நான் போகல. ஆனால் அப்போ எதிர்த்து நிறுத்துவது சங்மா என்று பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி என்று சொல்லக்கூடிய முழக்கங்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக
ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? பழங்குடி சங்மா நிப்பாட்டினாங்க. அப்பொழுது பார்ப்பனர் எதிர்ப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் நாங்கள் பெரியார் காலத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அந்த பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவாக போனதற்கு உளமாறவா போனார்கள்? சிபிஐ வழக்கிருந்தது போனார்கள். பக்கத்தில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி சிபிஐ வழக்கிருந்தது போனார்கள். இன்னொரு கூட்டணி கட்சி சிபிஐ வழக்கிருந்தது போனார்கள் என்பதெல்லாம் நடைமுறையில் நடந்ததுனால தான் இவங்க அணுவ ரீதியாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த சிபிஐ வேறு சிபிஐங்க என்னாங்க? உச்ச நீதிமன்றத்தால் என்ன நியமிக்கப்பட்டு அதை ஒழுங்குபடுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக ஒரு எஸ்ஐடியை நிறுவுகிறோம். அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசரை நிறுவுகிறோம். அவர் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிறுவப்பட்டது இல்லையா? வித்தியாசமானது தானே. நான் உங்க புள்ளியில வரேன். நீங்களே சொல்றீங்க அதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி சென்னை மெரினாவில் நடைபெற்ற 5 பேர் மரணம், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் விசாரணையை உச்சநீதிமன்றம் கொண்டு வரல. விஜய்க்கு உச்சநீதிமன்றத்தை யாரும் கொண்டு போலையே. நீங்க சென்னை மெரினாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்த ஒரு நெரிசலில் ஒரு நீர் சத்து இல்லாமல் போய் நெரிசலிலும் சிக்கி லட்சக்கணக்கான பேர் வந்தபொழுது 5 பேர் இறந்ததில் முதலமைச்சருடைய குடும்பத்தினர் மட்டும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டார் என்ற சூழலில் அங்கு காவல்துறை மீதோ அல்லது மாநகராட்சி மீதோ நடவடிக்கை எடுக்காமல், ஒரு வழக்கும் போடாமல், ஒரு வழக்கையும் பதிவு செய்யாமல் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படியே மறந்து விடுவோம் என்று சொல்லி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு நினைவாற்றலில் மறந்து போன நமது மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சி உட்பட யாருமே அந்த இஷ்யூவை பெருசாக்கலல்ல. கரூர் இஷ்யூவை பெருசாக்கியது என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து அவர்களுடைய பரப்புரையிலிருந்து வந்தது தானே. ஆனால் அந்த வழக்கு எஸ்ஐடி தானே சார் அவங்க கேட்குறாங்க. ஆனால் நீதிமன்றம் தானே சிபிஐக்குள்ளே கொண்டு வராங்க. ஆமாம், இவர்கள் இங்கு ஒரு எஸ்ஐடியை போட்டாங்க. அந்த எஸ்ஐடி யாரையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு முதல் எஃப்ஐஆர் போட்டுச்சோ அதை அப்படியே சிபிஐ கையில் கொடுக்க அதே கரூரில் அலுவலகத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை படித்தோமா இல்லையா? அப்போ அதனுடைய தொடர்ச்சி தானே இது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போட்டிருப்பது என்பதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே பிஜேபி எதுவுமே இல்லைங்கிறீங்களா? பிஜேபிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பிஜேபி நிறைய ஆசைப்படுவாங்கங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்னா, மிஞ்சி போனால் விஜய் எதிர்த்து செய்யணும்னா ஜனநாயகனை தள்ளி போட முடியும். அவங்களும் ஆசைப்படுறவங்க தான். இது ஒரு போட்டி தானே. ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திற்கும் மாநில அரசினுடைய அதிகாரத்திற்கும் எப்படி நாம் விதிகளை எல்லாம் மீறுவது, சட்டத்தை எல்லாம் மீறுவது, சட்டத்தில் தப்பித்தவறி அம்பேத்கர் எழுதியதில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளை மீறுவது என்று அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டாலும் எதில் முடியும் எதில் முடியாதுன்னு இருக்குல்ல, அவங்க அந்த தணிக்கை குழு மூலமாக ஒரு விளையாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பண்ணுறாங்க அவங்க. இது உச்சநீதிமன்ற கைக்கு போனதுனால ஐயையோ வட போச்சே என்று கூட நினைக்கலாம் தமிழ்நாடு அரசு. நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? இப்பொழுது அதனால் கேள்விகள் கேட்பார்கள், அதற்கு பதில்கள் சொல்லப்பட்டிருக்கும். விஜய் மூலமாகவும் அது நேரடியாக விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, பேசவே தெரியாது, அரசியலே தெரியாது அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அவரும் சரியாக எல்லா பதில்களும் சொன்னார் என்பதாக வரப்போகுது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் கையில் அந்த வேலையை கொடுத்து அவர்கள் செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு விவரம் இருக்கும் என்பது நாட்டுக்கு தெரியும். அதனால் என்னெல்லாம் செய்தாலும், எவ்வளவுதான் கார்னர் பண்ணினாலும், இதன் மூலம் பூமராங்காக அவர் பெரிய அளவுக்கு எழுச்சி பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் உதவ போகிறது என்பதாகத்தான் இது முடியும். இல்லை, எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்க போறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் வருது சார். விஜய ஒரு குற்றவாளி அப்படிங்கிற நிலையில இருந்து ஹீரோவா மாத்திரும் நினைக்கிறீங்களா தேர்தல் களத்துல? நிச்சயமாக எஃப்ஐஆர்ல சேர்த்தா கூட கொஞ்சம் அவருக்கு பலம். சார் எப்படி சொல்றீங்க? ஏங்க, நாட்டில் நீங்க கிராமத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. கிராமத்தில் தப்பே பண்ணியிருக்கட்டும், காவல்துறை தேடிச்சா இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காவல்துறை தான் நமக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதுன்னு எளிய மக்கள் நினைக்காங்க. அதனால காவல்துறை யாரையாவது தேடிச்சுன்னு சொன்னால் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம நாட்டு மக்கள் முழுக்க இத்தனை ஆண்டாச்சில் 47 சுதந்திரம் அடைஞ்சா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இத்தனை ஆண்டாகி போச்சு. இத்தனை 10 ஆண்டுகளில் நம்ம மக்களுக்கு அனுபவமே இல்லையா? அனுபவத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டார்களா? அரசு தரப்பு அரசு படையும் வந்தாலே ஐயோ என்று அச்சப்படுறாங்கல்ல. அச்சப்படும் பொழுது இதே போல் அச்சப்பட்டு ஓடி வருவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவான சிம்பத்தி வேவ் என்று சொல்கிறார்களே, அனுதாபாலை என்பது அவர்கள் மத்தியில் இருந்து எழும். இதுதான் கூடுதலாக எழப்போகிறது.
என்பதுதான். நீங்கள் ஜனநாயகம் என்ற படத்தை தள்ளி வைத்தாலும் சரி, இப்பொழுது சிபிஐ வந்து எஃப்ஐஆரில் போட்டார்கள் என்று போட்டால் அதன் மூலம் கூட கொஞ்சம் தான் ப்ரமோட் ஆக போகிறார் என்பதும் சரி. இதுதான் நாட்டு மக்கள் மத்தியில் உள்ள கூட்டத்தினுடைய கும்பலினுடைய உளவியலாக இருக்கும். கூட்ட உளவியல், கும்ப உளவியல் ரெண்டு இருக்குங்க. அது ஒன்று வந்து மாஸ் சைக்காலஜின்னு சொல்கிறேன், ஒன்று வந்து மாப் சைக்காலஜின்னு சொல்கிறேன். நீங்கள் மாப் சைக்காலஜி தான் கரூரில் நடந்தது என்று கூட சொல்லுங்கள். ஆனாலும் இவை எல்லாம் சேர்ந்து அவருக்கு அனுதாபாலை என்பதாக வலுப்படுத்துவதற்கு உதவிவிடும். இப்படியா அவரை ப்ரமோட் பண்ணி விடுறது, அவருடைய முயற்சினால் அவர் ப்ரமோட் ஆவதை தவிர என்பதாக நம்ம வெளியிலிருந்து பார்க்க வேண்டியது. மணி சார், இல்லை, நேயர்களும் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் சொன்ன கருத்து மாதிரி விஜய் செல்வாக்கு உயரம் என்பது தான் 46 விழுக்காடு 49 விழுக்காடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் சிந்திக்க முடியுது. இது வந்து பிழையாக இருந்தது, நான் பிறகு பிழைன்னு ஒத்துக்கிட போகிறோம். ஆனால் நீங்கள் தலைப்பே வந்து டெல்லியில் விஜய் அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய்க்கு சாதகமாக பாதகமாக என்பது போல தான் கருத்து சொல்லியிருக்காங்க. அரசியல் தாக்கம்னா எல்லா அரசியல் கட்சியும் தானே. அப்போ அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்தில் வந்து ஆட்சி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார்ல, முன்னாள் அமைச்சர். அப்போ அவரை பற்றித்தானே குற்றம் சொல்கிறாங்க. விஜய் தரப்பு வந்து சொன்னோம்னே சொல்லி வெளியில் வந்து இவரெல்லாம் வந்து நிர்மல்குமார்லாம் சொன்னாங்க. அப்போது அவர் காரணம் அது சரி என்றால், இந்த சிபிஐயினுடைய வழக்கை பற்றி, சிபிஐ வந்து செய்ததை பற்றி சொன்னேன் இல்லை, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து செய்தது. அப்போ 41 பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது அந்த வந்தவர்கள் இருக்காங்கல்ல, பாடியை வாங்க வந்தவங்க, அவர்கள் ஏற்கனவே வந்து அவர்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் பாடியை அடையாளம் காட்டி அதற்கு பிறகு எங்கள் வீட்டு பாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், அவங்க கழித்து போட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி பண்ணாமல் அவர்கள்ட்ட உடலை கொடுக்கும் பொழுது எரிக்கை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கும் பொழுது எரிக்கை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள்ட்ட வந்து கையெழுத்து வந்து நாங்கள் முன்கூட்டியே வாங்கின மாதிரி ஒன்று வாங்கி கொண்டாங்க என்பதை அவர்கள் கொடுத்திருந்தாங்க என்று சொன்னால் நமக்கு தெரியல. விஜயிடம் ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க மாமல்லபுரத்துலன்னு சொன்னதில்லை, அதை அவர் ஆதாரமாக வைத்திருந்தார் என்றால் விஷயம் ரொம்ப சிக்கலாகி எதெல்லாம் அரசியல் தாக்கம்னு வந்துடும்னு சொன்னால், அங்கே உடனடியாக 1.5 மணி நேரத்தில் வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் அங்கே போய் செந்தில் பாலாஜியை கட்டி கொண்டு அழுததை ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்று எதிர்த்து கட்சி சொன்னார்களே, அது கூட விவாதத்துக்கு வந்துவிடும் மக்கள் மத்தியில். துணை முதல்வர் வந்து துபாயிலிருந்து வந்து உடனடியாக பார்த்துவிட்டு உடனடியாக துபாய் திரும்பி போனதும் கூட விவாதத்துக்கு வந்துவிடும் மக்கள் மத்தியில். இதெல்லாம் புதிய அரசியல் தாக்கமாக வருமே என்று எனக்கு எண்ணம் வரும். ஓட்டு அரசியல்ல இது என்ன தாக்கத்தை இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இப்படி தாக்கம் மக்கள் மத்தியில் வந்துச்சுன்னா ஓட்டு அரசியல்ல ஆட்சி கட்சிக்கு எதிராக போகும். இல்லை, ஆட்சி கட்சி டைரக்டா சொல்றீங்க, ஆட்சி கட்சி அப்படித்தானே போகும். ஆட்சி கட்சி நல்லவங்கங்க, அவங்க நல்லது நடக்கணும்னு தான் நினைக்காங்கங்க. அதுக்காகத்தாங்க வந்து அவங்க அனுமதியெல்லாம் கொடுக்காங்க, நிபந்தனைகள் போட்டு உங்கள் மேலே எதுவும் பழி வந்துடக்கூடாது, பாவம் வந்துடக்கூடாதுன்னு கொடுக்காங்க. தாமதமாக வந்துட்டீங்களா பிள்ளைங்களா, அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் சொன்னார். அவ்வளோ நல்லவங்க மேலே தப்பாக போயிருமே மக்கள் மத்தியில். இந்த ஆட்சி கட்சிக்கு எதிராக போகிறது யாருக்கு ஸ்கோரிங்காக போகும்? யார் ஸ்கோர் பண்ணுவாத? எதிர்கட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆட்சி கட்சியை யார் தோற்க அடிக்க முடியும் என்று அந்த மக்கள் முடிவு செய்து அவங்களுக்கு வாக்கா போயிடும். எடப்பாடிக்கும் லாபமாக போகும்ல அப்படின்னு டைரக்டாக சொல்கிறீங்க.